ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள உங்களை நடத்தி உங்களுக்கு தேவைப்படுகிற ஊழியத்தை செய்யும்படி உங்க நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நடுவில் இருக்கிற இந்த பிரசன்னத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை எதுக்கு அப்படின்னா, ஆராதனை தான் நம்மளை பிரசன்னத்தில் வச்சுருக்கோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வேற, பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் வேற. ஆசீர்வாதங்களின் ஆசீர்வாதம் தான் தேவனுடைய பிரசன்னம். பிளெஸிங் ஆஃப் ஆல் பிளெஸிங்ஸ், அதுதான் என்னது? தேவனுடைய பிரசன்னம். ஸோ we are called to carry the presence of God. எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை சுமக்கிறதுக்காக தான் நாம் பிரதானமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம யார் அப்படின்னு கேட்டால் we are presence oriented. ஆமென். நம்மெல்லாம் எதை மையமாக வச்சு எதை இலக்காக வச்சு நாம் ஒவ்வொரு நாளும் நகரணும் அப்படின்னா, சமூகத்தை. ஆண்டவரே நாங்கள்லாம் எதுக்கு எங்களை நீங்கள் அழைச்சிருக்கிறீங்கன்னா, நாங்கள்லாம் சமூகத்தை சுமக்கிற பெட்டகம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. சுமந்திடுவோ இயேசுவின் நாமம், சொல்லிடுவோ சுவிசேஷம். சுமந்திடுவோ இயேசுவின் நாமம், சொல்லிடுவோ சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் உடன்படிக்கை பெட்டியை நம்ம தான் இப்போ. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. பக்கத்துல அமர்ந்திருக்கிறவர் ஒரு மனுஷனா மனுஷியா? பெட்டி உட்கார்ந்துருக்கு. பெட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது என்னன்னா சமூகம், ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சுமக்கிறது வேற, நம்ம அவரை சுமக்கிறது வேற. ஆமென். இப்ப நம்ம எல்லாருடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்னா, என்னைய தோல்ல சுமக்கிற தெய்வமே, என்னை நீங்க சுமக்கணும் ஆண்டவரே. தாங்குவதில் நீர் தந்தை போல, ஆற்றுவதில் நீர் அன்னை போல. அதுல தோள் வர மாட்டேங்குதுங்களே. உம்மா அப்பா அப்பா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்லை. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்லை. எப்ப இந்த புகழ் மாலை அவர் என்னை தோளில் சுமக்கும் போது, சுமக்கிறார்ல என்னைய, சுமக்கிறார்ல என்னைய. என்னை யாருமே சுமக்க முடியாது, அவர் சுமக்கிறார்ல. எஸ், அல்லேலூயா. நான் பெத்த பிள்ளைய என்னால சுமக்க முடியல, ஆனாலும் என்னையும் அவனையும் சேர்த்து சுமக்கிறார்ல, சுமக்கிறார்ல. அல்லேலூயா. இப்ப எது உங்களை என்னை கம்ஃபர்ட்டா வச்சிருக்கு அப்படின்னா, அவர் என்ன சுமக்கிறாரு, சுமக்கிறாரு. எஸ். சரி, இதுதான் வந்து நம்ம உள்ள வந்தது, இப்படிதான் உள்ள வந்தோம். எஸ், எல்லாரும் உள்ள வர்றது இப்படிதான் வந்தோம். இந்த கஷ்டத்துல என் குடும்பத்தையே சுமந்தாருங்க. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும்.
கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவத கெஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். சந்தோஷமா இருக்குல்ல பாடுறது. ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, நல்ல அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. நல்ல அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. இப்படிதானே நம்ம எல்லாரையும் பிடிச்சாரு. இப்படிதான் பிடிச்சாரு. அப்படி தூக்கிட்டுல ஓடினாரு, நம்மள ஓடினாரு. அதுல மொத்தமா மனசையே பறி கொடுத்துட்டான் அவர்கிட்ட. எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடங்காதவனை, ஊருக்கு அடங்காதவனை, வீட்டுக்கு அடங்காதவனை, யாருக்கு அடங்காதவனை, இவனுக்கு அடக்கி நடந்து பழக்கமே என்னன்னா இல்ல. இந்த மாதிரி ஒரு அடங்காதவனை தூக்கி சுமந்தாருல, அப்படியே மனசு உருகிருச்சுல, எப்படியாவது இப்படியே தூக்கி பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்க ஆண்டவரே, கொண்டு போயிருங்க ஆண்டவரே. இப்படியே இருக்கிறது நல்லா இருக்கு ஆண்டவரே. என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். அப்படியே தூக்கிட்டே போயிருங்க. விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா கீழே இறக்கி விட்டுறாதீங்க, சொல்லணும். தோள்லயே வச்சுக்கங்க. என்ன ஏந்துவத தாங்குவத பார்த்தா கைக்குள்ளே வச்சுக்கங்க, சொல்லணும். மடிக்குள்ளேயே வச்சுக்கங்க. இரக்கத்தை உருக்கத்தை அப்படியே சட்டை மேல வச்சு அப்படியே சுமந்துகிட்டே இருங்க. சொல்லணும். உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே. உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. நீ குழந்தையா இருக்கிறப்ப குழந்தைங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா வேற. அம்மாவை பார்த்த உடனே அது முதல்ல என்ன சொல்ல, அம்மா தூக்குமா. அப்பாவை பார்த்த உடனே அப்பா தூக்குப்பா. தூக்குப்பா. எங்கடா தூக்க? தோல்ல வச்சுக்கப்பா, வச்சுக்கப்பா. குழந்தையோட மனோபாவம் என்ன? அப்பா தூக்கி சுமக்கணும், அம்மா தூக்கி சுமக்கணும். அப்பா தூக்கி சுமக்கணும், அம்மா தூக்கி சுமக்கணும். இதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருக்கிறவனுடைய மனோபாவம் என்ன? அப்பா என்ன தூக்கிக்குங்கப்பா. ஆகிற வர தூக்கிக்குங்கப்பா, தூக்கிக்கிட்டே போயிருங்கப்பா. எஸ், கீழே இறக்கி நினைச்சிடாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. ஆனா அவரு சொல்றாரு, அது உன்னை தூக்கி சுமக்கிற நேரம் இருக்கதான் செய்யுது, அப்ப நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன். அது நான் உனக்கு செய்யற ஊழியம், உன்னைய தூக்கி சுமக்கிறது நான் உனக்கு செய்யற ஊழியம். ஆனா எனக்கு நீ ஒரு ஊழியம் செய்யணும். எஸ், சொல்லுங்க ஆண்டவரே செய்யறேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கப்பா செய்யறேன். இங்க சொல்லி நான் செய்யாம போவேன்னா உன்னை நான் எப்படி தூக்கி சுமக்கிறனோ அந்த மாதிரி என் சமூகத்தை நீ தூக்கி சுமக்கணும். இது ஒரு ஸ்ட்ராங்கான மீட்டு. ஆனாலும் உங்களுக்கு எப்படியாவது நான் இதைத்தான் சொல்லணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் என்னை தூக்கி சுமக்கிறாருங்கிறது எனக்கு என் தெய்வம் செய்யற ஊழியம். எஸ், காயப்பட்ட எனக்கு, வேதனைப்பட்ட எனக்கு, கஷ்டத்தின் நடுவில் இருக்கிற எனக்கு, துன்பத்தின் நடுவில் இருக்கிற எனக்கு, தந்தையர்களோட பாடினாங்க பாருங்க, துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா.
துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தா அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தா அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில நடக்க முடியாத நிலைமையில் இருந்த என்ன அவர் தூக்கி சுமந்தார். இடுக்கமான ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்த என்ன இப்ப விசாலத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆமென். He has blessed me beyond measure. Yes. அளவில்லாத அளவு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். கழுத்துல ஒரு நுகமும் இப்ப என்னன்னா இல்ல. இந்த மாதிரி ஒரு செழிப்பான இடத்துல என் தெய்வம் என்னை கொண்டு வந்து வச்சது எதுக்குன்னா, to carry his presence. அவருடைய பிரசன்னத்தை நான் போற இடமெல்லாம் சுமந்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் என்னை அழைச்சு என்னை இருளின் அதிகாரத்தில் என்று விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க செஞ்சது எதுக்குன்னா, to carry his presence. ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த மண்டலத்துல சஞ்சரிக்கிற நபர்கள் திருச்சபையிலையும் சரி, ஊழியக்காரங்க வட்டாரத்திலையும் சரி, விரல் விட்டு தான் என்ன செய்ய முடியும்? எண்ண முடியும். கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுறத டெவில் விரும்புறான். அதை ஒண்ணு செய்யறது என்னன்னா இல்ல தெய்வம் ஒரு மனுஷனை தூக்கி சுமக்கிறதையும் அவன் என்ன செய்யறான்? விரும்புகிறான். அதை ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா அப்பா பிள்ளையை தூக்கி என்ன செய்யறாரு? சுமக்கிறார். நீங்க அவனை சுமக்க கூடாதுன்னு அவரை தடுக்க அவனுக்கு அதிகாரம் என்னன்னா இல்ல. நல்லா கவனிங்க, எந்த எல்லையில கிரியை செஞ்சா அவன் தோற்று போவானோ அந்த எல்லையில நம்மளோட யுத்தம் பண்ண வர்றதே இல்ல. எஸ். ஆனா எந்த எல்லையில கிரியை செஞ்சா நம்மளை அடிக்க முடியுமோ அந்த எல்லையில தான் உங்களோட என் கூடயும் ஃபைட்டுக்கு வருவான். அவர் கோணத்திலிருந்து எனக்கு எதிராக எந்த கிரியும் செய்ய முடியாதுன்றது அவருக்கு நல்லாவே என்னன்னா தெரியும். ஏன்னா அவனுக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். எஸ். அவனுக்காக அவர் பலியா இருக்கிறார். அதனால அவரை எனக்கு எதிராக திருப்ப முடியாது. அந்த எல்லையிலிருந்து எனக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்ய அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா என்னோட எல்லையிலிருந்து, என்னோட கோணத்திலிருந்து என்னைய அவருக்கு எதிராக திருப்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, வீடு வாசல் காரு பங்களா வேலை சம்பளம் தந்திருக்கிறார்ல, ஆசீர்வாதம் இருக்குல்ல, கஷ்டத்துலான வந்த, அவமானத்துலான வந்த மாதிரியா இப்ப இருக்கிற, நல்லா இருக்கல, அவமானத்துலான வந்த இப்ப நல்லா இருக்கல, நெருக்கத்துலான வந்த இப்ப பெருக்கத்துல இருக்கிறேன் நல்லா இருக்கிறல. சோ இதெல்லாம் பிளெஸிங். நீங்க ஆசீர்வாதத்தோட இருக்கிறத அவனால ஒரு வகையில சகிச்சுக்கணுமா? போய் தொலைங்கடா போங்கடா, உங்களுக்கு ஒண்ணு என்னன்னா பண்ண முடியாது, நல்லா இருங்கடா. எல்லாருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கு, அனுபவிங்க. ஆனா இந்த விசாலத்துல வந்த பின்னாடி தான் இந்த ஆவிக்குரிய கொழுப்பு வருது நமக்கு. எஸ். ஸ்பிரிச்சுவல் கொலஸ்ட்ரால் வந்தாலே இருதயத்தை அடைக்குது. ஆஞ்சியோ பண்ண வேண்டி இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய ஐஸ்வர்யம்லாம் விருத்தி அடைஞ்சு ஆண்டவர் நம்மளுடைய பயங்கரமான ஒரு செழிப்புல நம்மளை கொண்டு வர்றப்ப உபாகமத்துல 8:19 உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து 8:19 16 இருந்து வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் இன்று நான்
உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. என் நீ புசித்து திருப்தியாகி 12 நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்க பண்ணும் போதும் நீ உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் கஷ்டத்துல நம்மளை நினைச்சதுனாலதான் இவ்வளவு ஆசீர்வாதம். எஸ், கஷ்டத்துல நம்மள அவர் நினைச்சதுனாலதான் இவ்வளவு ஆசீர்வாதம். அதனால 10வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். Just praise God. Just praise God. கஷ்டத்துல உன்னை மறவாம நினைச்சவரை உன்னுடைய உயர்வுல நீ மறந்துடாத, அவரை நினைச்சுக்கிட்டே இரு. அப்ப கஷ்டத்துல ஆண்டவர் நம்மளை நினைச்சதுனாலதான் இவ்வளவு blessings. இப்ப blessing இருக்கு, ஆனா என்ன இல்லைன்னா பிரசன்ஸ் இல்ல. எனக்கு இப்ப பிரச்சனை blessing இல்ல, presence. எனக்கு இப்ப ப்ராப்ளம் என்னன்னா பிரசன்ஸ்ல இல்லாததுனால ஏகப்பட்ட இன்டர்னல் ஸ்ட்ரகிள். ஆமா, உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள். எதனால வருதுன்னா எதை கேரி பண்ணல, பிரசன்ஸ் கேரி பண்ணல. கஷ்டத்துல பிரசன்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் blessing அந்த பின்னாடி எதுல இல்ல, பிரசன்ஸ்ல இல்ல. ஆண்டவரே கஷ்டத்துல எப்படி நான் உங்களோட இருந்தனோ, கஷ்டத்துல நீங்க என்னைய தூக்கி சுமந்தீங்க, என்னை உயர்த்தி வச்சிருக்கிற இந்த நாள்ல உங்க சமூகத்தை சுமக்கிற இடத்துல நீங்க என்னை வச்சிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு செய்வேன் ஆண்டவரே. தேவன் எனக்கு செஞ்ச ஊழியத்தினால எவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்ப நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் ஒண்ணுதான், to carry his presence. Hallelujah. To carry his presence. எங்கெல்லாம் போறனோ என்னை பார்த்த உடனே எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, he is a presence carrier. சமூகத்தை சுமக்கிறவன். ஒரு லீடர்ஸ் மீட்டிங்ல நான் இருக்கிறப்ப அந்த லீடர்ஸ் மீட்டிங்கோட செக்ரட்டரி என்னை பார்த்து தந்தையவர்களை குறித்து ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, அவர் ஒரு பெரிய பிரசங்கியாளர் அப்படின்னு நான் சொல்றதை விட அவர் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவருங்கிறதா ஒரு அடையாளம். ஆமென். He is a presence carrier. நாங்க கொடுக்கிற செய்திக்காக ஜனங்கள் எங்களை மதிக்காம நாங்க சுமக்கிற தேவ பிரசன்னத்துக்காக எங்களை மதிப்பாங்கன்னா அதான் உருப்படியான ஊழியம். செய்தி கொடுக்கிறவன் வரல, சமூகத்தை சுமக்கிறவன் வந்திருக்கிறான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவன் வந்திருக்கிறான். பிரசங்கிக்கிறவன் வரல, பிரசன்னத்தை சுமக்கிறவன் வந்திருக்கிறான். பிரசன்னத்தை சுமக்கிறாருன்னா உங்களுக்கு பிரசங்கமே தேவை. நீங்க சுமக்கிற பிரசன்னம் தான் பிரசங்கமே. என்ன பல சமயங்கள்ல பிரசங்கம் பண்ணாத வேலையை பிரசன்னம் தான் பண்ணுது. ஆமென். பிரசங்கத்துல பிரசன்னம் இல்லைன்னா அந்த பிரசங்கம் ஒண்ணும் பண்ணாது. பிரசங்கத்துல பிரசன்னம் இல்லைன்னா அந்த பிரசங்கம் பிசாச அச்சுறுத்தாது. கொடுத்துட்டு போ சாமி 1.5 மணி நேரம் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு, பிரசங்கம் பண்ணு போ, செய்தியை கொடு. ஆனா மருந்து கூட என் பிரசன்னம் இல்லைன்னு இருக்கா. இப்ப எங்களை மாதிரி ஆள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பிரசங்கம் கிடைச்சதுனால நாங்க புல்பிட்டுக்கு என்ன செய்ய முடியாது, வந்துட முடியாது. எஸ், அப்படி ஒரு பிரசங்கம் கிடைச்சதுனால நாங்க புல்பிட்ல நாங்க ப்ரீச் பண்ணோம்னா அது பிரசங்கம் இல்ல, பிரசன்டேஷனா மாறிடும். அதுல எந்த இம்பார்ட்டேஷன் என்ன செய்யாது, இருக்காது. அதனால இப்ப நாங்களாம் என்ன பண்றோம்னா, ரொம்ப காலத்துக்கு பிறகு நான் செய்தி இருக்கலாம் ஆண்டவரே, ஊருகா மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதை பார்த்து பிரசங்கம் பண்ண என்ன செய்யாதீங்க, நீங்க ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கவா, குரு ரகசியம் சொல்லி தர உங்களுக்கு. இப்ப என்னையெல்லாம் நான் அடிக்கடி டேபை பாக்குறேன்னா நான் திணறேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வண்டி ஓடலன்னு தெரிஞ்சுக்கலாம், நான் தட்டு தடுமாறிக்கிட்டு நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா பேருக்கு சும்மா லேசா பார்த்துக்கிட்டு இப்படியே போறேன்னா பிரசன்னம் வந்துருச்சுன்னு அர்த்தம்.
ஹalleluya. அதனால இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எஸ், ப்ரிப்பேர் பண்ணி வரணும்ல, ப்ரிப்பேர் பண்ணி வரோம். அதனால நீங்க கொடுக்குற செய்தியை நாங்க என்ன செய்யறோம், ப்ரிப்பேர் பண்றோம். முன்னாடிலாம் நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னா ரூம்ல எனக்கு என்ன கொடுத்தாரோ அந்த செய்தியை வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஜனங்களையும் பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன், ஜனங்களையும் பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன். இது சொன்னதை அப்படி வரிக்கு வரியே சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் விட்டுறதா இல்லை, இப்படி நின்னுக்கிறேன். இந்த சொல்லி முடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க, இருங்க நான் சொல்லி நினைச்சுக்கிறேன், முடிச்சுக்கிறேன். இப்ப கொஞ்சம் ஞானம் வந்துருச்சு. என்னதான் அவர் செய்தியை கொடுத்தாலும் இங்க வந்து நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன். நீங்க களம் இறங்கி மக்களை எப்படி ஆசீர்வதிக்கணுமோ ஆசீர்வதிச்சிருங்க. உங்க வார்த்தைய நீங்க உங்க பாணியில கொடுங்க, உங்க பாணியில நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க, பேசிக்கங்க ஆண்டவரேன்னு சொன்னா களை கட்டுதல எல்லாமே. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்ப ஒரு வல்லமையான பிரசங்கமா இருந்தா கூட அதுல என்ன இல்லைன்னா பிரசன்னம் இல்லைன்னா அந்த செய்தியை கண்டு பிசாசு என்ன செய்யறது இல்ல, பயப்படுறதே இல்ல. ஜெபம்னாலும் அதுல பிரசன்னம் இருக்கணும், துதினாலும் ஆராதனைனாலும் அதுல பிரசன்னம் இருக்கணும், ஒரு சம்பாஷணைனா கூட அதுல பிரசன்னம் இருக்கணும். ஆமென். ஆன்ல இருந்தாதான், ஆன்ல இருந்தாதான் ஆஃப் ஆகுறது தெரியும், ஆஃப் ஆகுறதே தெரியும். லைட் எரிஞ்ச வீட்ல தான் கரண்ட் போனது தெரியும், லைட் எரியற வீட்ல கரண்ட் ஆஃப், லைட் எரியற வீட்ல தான் எது போனது தெரியும், கரண்ட் ஆஃப் ஆனா தெரியும். இருட்டுல இருக்கிறவனுக்கு எப்படி கரண்ட் போனது தெரியும்? ஆன்ல இருக்கீங்களா, ஆன்ல இருக்கீங்களா, ஆஃப்ல இருக்கீங்களா? ஆஃப்ல இருக்கீங்களா? ஆன்லே இருங்க, ஆன்ல இருங்க, அப்பதான் கரண்ட் போனா தெரியும், அப்பதான் கரண்ட் போனா தெரியும். சில கான்வர்சேஷன்ல பிரசன்ஸ் என்ன செய்யறது இல்ல, இருக்கிறதே இல்ல. ஆனாலும் நம்ம அதை குறிச்சு நல்லா உட்கார்ந்து நினைச்சிட்டு இருப்போம். நம்ம நேரத்தை போக்கிட்டே இருப்போம். When you learn to live in God's presence, you can always enjoy, experience a holy hush. அதனாலதான் தேவனுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் திக்கா இருக்கோ, ஹெவியா இருக்கோ, ஒரு ஆராதனையில தேவ சமூகம் மூடுறப்போ, ஒரு செய்தியில தேவ சமூகம் மூடுறப்ப, எங்க யூத் மீட்டிங்ல நாங்க பார்ப்போம், கச்ச கச்சன்னு கத்திட்டு கிடப்பாங்க. 5 நாள் இவங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு எங்களுக்கு நாங்க வாங்கி வந்த வரோம் அது. எஸ், 1400 பேர் 1500 பேர் வந்து 5 நாளும் டெய்லி 8 மணி நேரம் அவனை உட்காந்து ஹாலுக்குள்ள உட்கார வைக்கிறேன்னா சாதாரண விஷயம் என்னன்னா இல்ல இல்ல. பாட்டு பாடுவான், குத்திப்பான், ஆடுவான், விசில் அடிப்பான், திடீர்னு உற்சாகம் மூடு வந்துருச்சுன்னா ரவுண்டு கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே கும்மி அடிப்பாங்க, கட்சிப்ப சுத்துவானுங்க, தோல் மேல ஏறுவானுங்க. முதல் நாள் ஆடுவானுங்க, 2வது நாள் ஆடுவான், 3வது நாள் அப்படியே லெவல்ல என்ன செய்யும்னா கொஞ்சம் குறையும். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் ஹெவியா வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த விசில் சத்தம், ஆட்டம் போடுறது, கையை தட்டுறது, குதிக்கிறது, பெட்டி பாம்பா அடங்கி அப்படியே மூலையில விசும்பி விசும்பி அழுதுட்டு இருப்பான் பாருங்களேன். விசில் அடிச்சவன் விசும்பி விசும்பி விசில் அடிச்சவன் விசும்பி விசும்பி என்ன செய்வான், ஆட ஆரம்பிச்சிருவான். அதனால நாங்க விட்டுருவோம், அடி விசில் அப்படின்னு. முதல் நாள் சாப்பாடு இல்லையா அப்படின்னுவான், ஆனா 3வது நாள் 4வது நாள் நைட்டு முடிச்சாலும் 11 வரைக்கும் விழுந்து கிடப்பான். வேலையை பண்றது எது? presence of God. எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் எங்க மெனிசில அடிக்கடி நாங்க பாக்குற அனுபவம். மெசேஜ் போய் கன்க்ளூஷன் அப்படி விட்டு நாங்க நிறுத்துறப்ப 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எங்க கேம்ப்ல எல்லாம் 1 hour கூட அப்படி விழுந்து கிடந்து தனியா உட்காந்து அழுதுகிட்டே குவைட்டா யாரோடையும் பேசாம அப்படி ஒரு பிரசன்னத்துல மூழ்கி ஜனங்க தெளிச்சிருக்கிறத பார்க்க அப்படி பூரிப்பா இருக்கும் மனசுக்கு. ஆண்டவரே, நீங்க களத்துல வந்து கிரியை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்தையும் மறந்துட்டு மெய்மறந்து உங்களை ஆராதிக்கிற இந்த ஜனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தப்போ அவங்க அப்படி இல்லை ஆண்டவரே, ஆனா இறங்கி வந்த உங்க சமூகம் இந்த ஊழியத்தை என் ஜனத்துக்கு செஞ்சு என் ஜனத்தை ஆட்கொண்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சமூகத்தை இவங்க தொடர்ந்து காத்துக்கொள்ள என்ன செய்யுங்க? கிருபை செய்யுங்க. இப்ப டெவில் எதை கண்டு பயப்படுறான்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, பிரசன்னம் இல்லாத பிரசங்கம் அவனை அச்சுறுத்துறது இல்லை, பிரசன்னம் இல்லாத ஜெபம், பிரசன்னம் இல்லாத வர்ஷிப், பிரசன்னம் இல்லாத கான்வர்சேஷன், பிரசன்னம் இல்லாத ஐக்கியம் அவனை அச்சுறுத்துவதே இல்லை. ஆனா தேவனுடைய பிரசன்னத்தோட நடைபெறுகிற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த சமூகம் அவனை பயமுறுத்துது.
The presence of God always intimidates the power of darkness. அந்தகார கிரியைகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழல், ஒரு அட்மாஸ்பியர், ஒரு climate எதுனா the very presence of God. நீங்க சுமக்கிற ஆண்டவருடைய சமூகம்தான் அந்தகார கிரியைகளை, அதிகார அடுக்குகளை, துரைத்தனங்களை, பொல்லாத ஆவிகளினுடைய எல்லா விதமான வியூகங்களை உடைச்சு ஊடுருவி. அதனாலதான் டெவில் எதுல கை வைக்கிறான்னா பிரசன்ஸ்ல இருக்காத. எதுல இருக்காத? பிரசன்னத்துல இருக்காத. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் போதாது, போதாது, பத்தாது, பத்தாது, பத்தாது. இது முடிஞ்ச உடனே இது தொடரணும், தொடரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன், மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. கண்மலை கண்மலை வெடிப்பில் மறைந்து கொண்டேன், உம் காயங்களின் மறைவில் தஞ்சம் புகுந்தேன். கண்மலை வெடிப்பினில் மறைந்து கொண்டேன், உம் காயங்களின் மறைவில் தஞ்சம் புகுந்தேன். உந்தனின் முகம் காண தகுதி பெற்றேன், ஐயா உம்மை போல் நான் மாற விருப்பம் கொண்டேன். உந்தனின் முகம் காண தகுதி பெற்றேன், ஐயா உம்மை போல் நான் மாற விருப்பம் கொண்டேன். அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் வாழ்வே. அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் வாழ்வே. மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கின்றேன். மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன். அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் என்ன மலையில் மறுரூப மலையில் கண்ட மகிமை என் மனதை அதினால் நிறைத்து கொண்டே. மறுரூப மலையில் கண்ட மகிமை மனதை அதினால் நிறைத்து கொண்டே. மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. ஒரு செய்திக்கு நீங்க வந்துட்டு அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு, அந்த அந்த ஊழியம் முடிஞ்ச பிறகு அந்த எஃபெக்ட் வந்து நீங்க வீட்டுக்கு போயும் படுத்து தூங்குறப்பையும் உங்களை என்னமோ பண்ணி, உங்களை தூங்க விடாம பண்ணி, உங்களை மெய்மறக்க பண்ணி, சந்தோஷத்துல திக்குமுக்காட பண்ணி, உங்களை ஜெபம் வைக்கும்னா, உங்களை இன்னும் துதிக்க வைக்கும்னா, அந்த எஃபெக்ட் உங்களுக்குள்ள குறையாம அப்படி சஸ்டைன் ஆகும்னா, அந்த மாதிரியான ஒரு கூடுகையை கண்டு பிசாசு பயப்படுறான். தொட்டும் தொடாம பட்டும் படாம சும்மா வந்துட்டு செய்ய போ. சில சாரல் உன் மேல விழுந்தா போதும். ஆனா நீ தொப்பு தொப்புன்னு நனையணும். நனையிறது மட்டும் இல்ல, பொத்துன்னு உள்ள குதிக்கணும். பஞ்சு தண்ணிய உறிஞ்சுற மாதிரி என்னுடைய பிரசன்னத்தை மொத்தமா என்ன செய்யணும்? உறிஞ்சணும். ஆராதனை முடிஞ்ச பிறகு அந்த ஈரம் உனக்குள்ள காயாம இருக்கணும். மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன்,
அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. தூரல்ல நீங்க நனைஞ்சீங்கன்னா அந்த ஈரம் கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். மழையில தொப்பு நனைஞ்சீங்கன்னா அந்த ஈரமும் கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிடும்? காஞ்சிரும். ஆனா ஒரு பஞ்சு தண்ணி அப்படி உறிஞ்சுற மாதிரி நீங்க மொத்தத்தை உறிஞ்சிட்டு நீங்க போவீங்கன்னா அந்த ஊழியத்தினுடைய தாக்கம், அந்த ஆராதனையினுடைய தாக்கம், அந்த தியானத்தினுடைய தாக்கம் ஒரு வாரம் வரைக்கும், ஒரு மாசம் வரைக்கும், ஒரு சீசன் வரைக்கும் உனக்குள்ள நின்று தாக்க பிடிக்கும். அந்த ஈரத்தை தொலைச்சிடாத. இறங்கி விட்டேன் அந்த மகிமை என்னை விட்டு இறங்க. ஈரம் 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 காஞ்சிருச்சு. நின்று நான் இறங்கி விட்டேன். தர ஈரமாவே இல்ல. மகிமை என்னை விட்டு உன் மனசுல 1008 வெடிப்போட ஆராதிக்கிற. வெடிப்பு மனசுக்குள்ள எக்கச்சக்கமான வெடிப்பு. ஏன் தரையில இவ்வளவு வெடிப்புன்னா தரையில தண்ணிய படல சாமி. எஸ். ஆராதனையில பிரசன்னம் இல்ல. எஸ். உன் பிரசங்கத்துல பிரசன்னம் இல்ல. எஸ். உன் ஜெபத்துல பிரசன்னம் இல்ல. உன்னோட கான்வர்சேஷன்ல பிரசன்னம் இல்ல. அதனால உன் மனசுக்குள்ள இவ்வளவு வெடிப்பு. மனசுக்குள்ள வெடிப்பை வச்சாச்சுன்னா முகத்துல தெரியுது எல்லாமே நடிப்பு. காரணம் என்ன? ஈரம் இல்ல. You are not carrying my presence. And the presence you carry now is not enough. For that. இப்ப நீ சுமக்கிற இந்த பிரசன்னம் உன்னுடைய பணியை நிறைவேற்ற போதாது. உன்னுடைய அழைப்பை நிறைவேற்ற போதாது. உனக்குன்னு நான் கொடுத்திருக்கிற கமிஷனை நிறைவேற்ற போதாது. உன் ஈரம் குறையாதிருப்பதாக. உன் மேல பொழிகிற என்னுடைய பணியின் அளவு, பனி பொழிவு இருந்துகிட்டே இருக்கணும். வானத்து பனி உன் பூமியை நனைச்சுக்கிட்டே இருக்கணும். வானத்து பனி உன் பூமியை நனைக்காத பட்சத்துல உன் பூமியில கொழுமையான அறுவடை இருக்காது. எஸ். நின்று நான் இறங்கி விட்டே அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மறுரூபமலையில் கண்ட மகிமை என் மனதை ஆதினால் நிறைத்து கொண்டே. மறுரூபமலையில் கண்ட மகிமை என் மனதை ஆதினால் நிறைத்து கொண்டே. மலையில் நின்று நான் அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மலையில் மகிமையில பழகு, மகிமையில திருப்தியாக. Learn to carry the presence of God. மலையில் நின்று நான் இறங்கி. It's a holy art. It's a holy exercise. இது ஒரு தெய்வீக பயிற்சி. இது ஒரு தெய்வீக கலை. சமூகத்தை சுமக்கிறது தெய்வீக கலை. It's a holy art. என்னை விட்டு இறங்கவில்லை. மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன். அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. blessing மோப்பம் பிடிக்கிறவன் இல்ல, பிரசன்ஸ் மோப்பம் பிடிக்கிறவன். பிரசன்ஸ் மோப்பம் பிடிக்கிறவன். ஏன்னா அவனுக்கு பிடிக்காத வாசனை. The smell of God. Yes. The very aroma of Jesus. கிறிஸ்துவின் வாசனை அவனுக்கு பிடிக்காது. உன் மேல அவரோட ஸ்மெல் அடிக்க கூடாது. எஸ். உன்னை கண்டு ஏன் அவன் இப்படி பயப்படுறான்னா உன் மேல அடிக்கிற ஸ்மெல் எப்படி? எஸ். The anointing smell. அபிஷேக வாசனை. நீ கேரி பண்ற அபிஷேக வாசனை அந்தகார கிரியைகளை அச்சுறுத்துது. எஸ். இந்த ஏரியா பலவான நடுநடுங்க பண்ணுது. எஸ். இந்த தேசத்துல கிரியை செய்கிற துரைத்தன ஆவிகள் நீ சுமக்கிற உன் மேல அடிக்கிற
அபிஷேக தைல வாசனையை சகிச்சுக்கிற முடியல. The anointing smell கமகமான் இருக்கு அந்த அபிஷேக தைல வாசனை. இந்த கமகமான் அடிக்கிற வாசனை அவனுக்கு பிடிக்கல. அதனால ஏதாவது ஒரு செத்த ஈ வேணும்னு தீவிரிக்கிறான். உன் தைலத்துல ஒரு செத்த ஈ என்ன செய்யணும்? விழணும். உன் தைல வாசனையை நாரடிக்கணும். எஸ், உன் வாழ்க்கை நாரி கெட்டு போகணும். இது ஒரு யுத்தம். இதை புரிஞ்சுக்கங்க. சித்தம் செய்யறவன் இந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணி தான் என்ன செய்யணும்? ஆகணும். அப்ப நான் வந்தது எதுக்குன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறதுக்காக மட்டும் நான் வரல ஆண்டவரே. ஆனா யாரும் அப்படிதான் இருந்துச்சு. என் கடனை மாத்துங்க, வியாதியை நீக்குங்க, என்னை எப்படியாவது நல்லா வச்சுக்கிடுங்க. ஒரு குழந்தைய போல யோசிச்சு, குழந்தைய போல சிந்திச்சு எல்லாரும் அப்படிதான் வருவோம். எஸ், நானும் அப்படிதான் வந்தேன். நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவரோட பழக இந்த கஷ்டம்லாம் வந்து அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. எஸ், எத்தனையோ விஷயத்தை பார்த்துக்கிட்டாரு, இதையும் பார்த்துக்கிறாரு. எத்தனையோ விஷயத்துல நம்மள சாட்சி என்னன்னா நிக்க வச்சிட்டாரு. இதுவரை எங்கேயாவது கையேந்த விட்டாரா? விடலையே. இதுவரை எங்கேயாவது அவமானப்பட்டு நிக்க விட்டாரா? விடலையே. இதுவரை ஏதாவது ஒரு கஷ்டப்படுறப்ப வேடிக்கை பார்த்துட்டு நின்னாரா? இல்லையே. பதறிக்கிட்டு வந்து உதவி செஞ்சார்ல, செஞ்சாரு. அந்த மாதிரி இந்த கஷ்டத்துல அவர் என்ன செய்வாரு? உதவி செய்வாரு. அவர் யெகோவா ஈரே. எஸ், அவர் யெகோவா ஷாலோம். அவர் யெகோவா ஷம்மா. ஐ நோ அவர் யாருன்னு எனக்கு நல்லா என்னன்னா தெரியும். அதனால நான் வந்தது இப்ப எதுக்குன்னா அதுக்காக வரல. நான் வந்தது அவருக்காக வந்திருக்கிறேன். இந்த ஆராதனையில அவரை அந்த பிரசன்னத்தை வாங்கிட்டு அதை சுமந்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். எஸ், இந்த ஜெப அறையில நான் வந்தது சில நேரம் ஜோமன வந்திருக்கிறேன், சில நேரம் நான் வந்ததே உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களை சுமக்க வந்திருக்கிறேன். I need your presence. I want to soak myself in your glory. உங்க மகிமையில அப்படி ஊற, உங்க மகிமையில மூழ்கி திளைக்க நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால வர்ற நன்மை உங்க வீட்டை ஆசீர்வதிக்கும். ஆனா நீங்க சுமக்கிற தேவ மகிமை தேசத்தை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு தேவை நன்மை, தேசத்துக்கு தேவை மகிமை. எஸ், ஆலையில் நின்று நான் இறங்கிவிட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. அதனால டெவிலுக்கு எது அலர்ஜினா பிரசன்ஸ். ஆண்டவருடைய சமூகம், பிரசன்ஸ். நல்ல ஜெபம் பண்ணி நல்ல ஆராதனை பண்ணி ஆண்டவர் அருளுகிற சந்தோஷத்தினால சமாதானத்தினால மூழ்கி திளைச்சு பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சமாதானத்தினால சந்தோஷத்தினால அப்படி பூரிச்சு நீங்க மகிழ்ந்திருக்கிறீங்க பாருங்க, அதை மட்டும் அவனால பொறுத்துக்கிறவே தாங்கிக்கிறவே முடியாது. ஒரு நாள் கூட இந்த உலகத்துல என் டெரிட்டரியில வந்து உட்காந்துக்கிட்டு என்னுடைய எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கும் உட்படாம என் ராஜ்யத்துக்குள்ள நீ ஒரு ராஜ்யம் நடத்துறியா? இதை என்னால என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. உங்க மேல என்ன தொடுப்பான்? யுத்தத்தை தொடுப்பான். அதனாலதான் பாருங்க வழக்கமா சொல்றது, இந்த ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் ஆழமாலாம் போக கூடாது பிரதர். ஆழமாக்குள்ள போனா ரொம்ப பிரச்சனை வந்துருது பிரதர், சிலர் சொல்றது. அதனால நாங்க பட்டும் படாம தொட்டும் தொடாம ரொம்ப போனாலே என்ன வந்துருதுன்னா பிரச்சனை வருது பிரதர். மேலோட்டமா வருவோம், ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு போயிடுவோம். பிசாசு அது என்ன செய்யறான்? விரும்புறான், உள்ளூர ரசிக்கிறான். நீ தீவிரவாதி மாதிரி ஆராதிக்கணும். ஆமென். உன்னோட ஆராதனையில ஒரு தீ இருக்கணும். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, கூழுக்கு ஆசை, மீசைக்கும் ஆசை. அப்படி இல்லாம நாம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்முடைய வர்ஷிப்பை நம்ம இன்டென்சிஃபை பண்றப்போ, ஆமென், நாம் ஆண்டவரை தேடுகிற அளவுல ஒரு தீவிரம் வர்றப்போ பிசாசு கையை கட்டி வாயை பொத்தி
நம்ம முன்னாடி பவ்யமா என்ன செய்ய மாட்டான், நிக்க மாட்டான். அவன் வேலையை காட்ட ஆரம்பிப்பான். எஸ், சண்டைக்கு வருவான், எஸ், மல்லுக்கு வருவான், உங்களை மார்க் பண்ணுவான். நீங்க சொல்லணும், ரெடியா தாண்டா நான் ஆராதிக்கிறேன், ரெடியா தாண்டா ஆராதிக்கிறேன். இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதாண்டா நான் களத்துல என்ன செஞ்சிருக்கிறேன், இறங்கி இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் பதிலுக்கு என்ன அடிக்கணும், பதிலடி அடிக்கணும். இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் தீவிரமா என்ன செய்வேன், தேடுவேன். நீ என்னோட மோதினாலும் பரவாயில்ல, நான் இன்னும் அதிகமா அவரை நான் நேசிப்பேன் அப்படிங்கிற ஸ்டாண்டை விட்டு நான் விலகவே என்னன்னா கூடாது. ஆமென். நீங்க தண்ணீர் கலப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்க அடர்த்தி அதிகமாகிறப்போ, நீங்க கேரி பண்ற தேவ பிரசன்னத்தினுடைய அடர்த்தி அதிகமாகும் பொழுது, எஸ், உங்க ஏரியா பிசாசு எல்லாமே விழிச்சுக்கிறோம். எஸ், ஹalleluya. நம்ம தூங்குறத பார்த்து அவன் ரசிக்கிறான். நம்ம விழிச்சுக்கிட்டதுனால அவன் தூக்கம் தொலையணும். நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில, நீங்களே நானும் தேடுற தேடல்ல, ஏரியா பிசாசு எல்லாமே விழிச்சுக்கிறணும். நீங்க தீவிரமா ஆராதிக்கிறப்ப ஏரியா பிசாசு சொல்லுவான், வந்துச்சுரா நம்ம ஏரியாவுக்கு ஒரு பேராபத்து. இப்ப இருக்கிறவங்க லைஃபை நீங்க விறுவிறுப்பு பாக்கி கொள்ள முடியும். எஸ், நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா தேடுவீங்கன்னா, ஆமென். நீங்க ஒரு மாசத்துக்கு மட்டும் சீரியஸா கத்தரை தேடுவீங்கன்னா, ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன், ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், அரசியல்ல கவனம் செலுத்த மாட்டேன், இந்த சினிமா, சீரியல், கிரிக்கெட்டு, டெஸ்ட், 2020 ஒன்டே மேட்ச், IPL, எதுவும் என்னன்னா எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய சமூகம் தான் சொல்லி திரும்ப திரும்ப பைபிளை வாசிச்சு, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி, திரும்ப திரும்ப வர்ஷிப் பண்ணி, திரும்ப திரும்ப ஊழியத்துல நாட்டமா இருந்து, கர்மமே அப்படின்னு நீங்க உங்க ஒட்டுமொத்த போக்கஸ் ஆண்டவருக்கு நேராக குவிக்கும் பொழுது தீ பிடிக்கும் பாருங்களேன். எஸ், சூரிய ஒளியில ஒரு லென்ஸை வச்சு பிடிச்சி அந்த ஒளியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மையமா குவிக்கிறப்பதானே நெருப்பு பத்தி எரியுது. எஸ், நீ போக்கஸ்டா இல்லாம ஃபயரை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஆமென். என்னுடைய சிந்தை கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியத்துல ஒரு மையத்துல குவியும் பொழுது, சொல்லுங்க, குவியும் பொழுது ஒட்டுமொத்த கவனத்தையும் என் குடும்பம் தேவன் மேல குவிக்கும் பொழுது பத்திக்கிட்டு எரியும். என் வீட்டுல அவரோட ஃபயர் பத்தி எரியும், பிசாசோட அடி வயித்துல எரிச்சல் பத்திக்கிட்டு எரியும். ஐயோ, என் ஏரியால ஒருத்தன் புதுசா கடை என்ன பண்ணிட்டானே, ஓபன் பண்ணிட்டான், சந்தையில இவ்வளத்தை விரிச்சு வச்சிருக்கிறேன், இந்த பய சிந்தை என் பக்கம் திரும்பவே இல்லையே, தந்தையின் சிந்தையால் ஆட்கொள்ளப்பட்டுட்டானே. பிளெஸிங்லயே பெரிய பிளெஸிங், ஆண்டவர் மேல பயங்கர பசி. படுக்கையிலும் நினைக்கின்றே, நடுநிரவில் fully focused, without any distractions, படுக்கையிலும் fully focused, என் முழு கவனமும் உங்க மேல. நடுநிரவில் தியானிக்கிறே, உம் நினைவு என் கனவு, உம் நினைவு என் கனவு, உறவெல்லாம் நீர்தானையோ, உறவெல்லாம் நீர்தானையோ, தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சும்மா ஆண்டவரே, நான் வந்துட்டு போறேனே இல்ல, நான் உங்களோட தங்கி இருக்கிறவன். சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு டிசைர், உங்க ஆலயத்துல நான் என்ன செய்ய விரும்புறேன், தங்கி, வந்துட்டு போக விரும்பல, ஸ்டே பண்ண விரும்புகிறேன். பிரசன்ஸ்ல தங்கி இருக்கிறவன் பாக்கியவான்.
ஆலயத்துக்கிட்டு வந்துட்டு போக அநேகர் உண்டு. ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல குடியிருக்கிறவங்க, தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி இருக்கிற அனுபவம் நீங்க போக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் சாத்தியம். நாம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு தேவைப்பட்ட நேரம் மட்டும் வந்துட்டு போறது என்ன செய்வான்? விரும்புவான். வாரத்துல ஒரு நேரம் வந்துட்டு போறது என்ன செய்வான்? விரும்புவான். ஆனா அனுதினமும் அவரோடு உறவாடி அந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தை நான் சுமக்கணும், அவருடைய சமூகத்துல நான் குடியிருக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்ட நான் எடுத்த உடனேயே என் மேல அட்டாக் ஆரம்பமாயிரும். எஸ், அது அவனால சகிச்சுக்கிறேன் என்ன முடியாது. ஆனா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, இந்த தேசம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னா, இந்த தேசத்துல நாம வாஞ்சிக்கிற எழுப்புதல் வெடிக்கணும்னா, இந்த மாதிரி தீர்மானம் எடுத்து இந்த உலகங்கிற சந்தையில ஈர்க்கப்படாம கிறிஸ்துவனுடைய சிந்தையில நிறைஞ்சு அவருக்குள்ள ஃபுல்லி ஃபோக்கஸ்டா இருக்கிற சில ஃபயர் பிராண்ட் இந்த கடைசி கால திருச்சபைக்கு வேணும். சில தீ பொறிகள் பிறக்கணும். சில நெருப்பு பிளம்புகள் எழும்பணும். அந்த அக்கினி இந்த கடைசி கால தேசத்தினுடைய தேவையை சந்திக்கிற அக்கினி பிளம்பு, அக்கினி ஜுவால, அக்கினி பொறி, தீ பிளம்பு நீ அந்த பொறி. எஸ், நீ அந்த பொறிங்கிறதுனால தான் சத்ருவ மேல ஒரு குறி. எஸ், மேல இவ்வளவு அட்டாக் ஆண்டவரே, என் மேல மட்டும் இப்படி ஒரு தாக்குதல் என்ன செய்யப்படுகிறது? தொடுக்கப்படுகிறது. ஏரியால இருக்கிற துரைத்தன ஆவிகள் ஏன் எல்லாம் ஒட்டுமொத்தமா அணிவகுத்து என்ன குறி வச்சு தாக்குதுன்னா, உன் நோக்கம் எல்லாம் கர்த்தர் மேல. எஸ், உன் ஏக்கம் எல்லாம் அவர் மேல. எஸ், உன் கவனம் எல்லாம் அவர் மேல. கண்ணீரில்லா நீலம் போல it's an attack. ஆகமா இருக்கிறே உம் வல்லமை உம் மகிமை உள்ளமெல்லாம் ஏங்குதையா, என் உள்ளமெல்லாம் ஏங்குதையா. தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள தொலைச்ச ஜெப நேரம், தொலைச்ச ஆராதனை நேரம், தொலைச்ச வேத வாசிப்பின் நேரம், தொலைச்ச வேத தியான நேரம், எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீ தொலைச்ச பசி தாகத்தை இந்த நாட்களை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற தருணம் இது. இன்றைக்கு அந்த அதிசயத்தை உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில மீட்டு கொடுக்கிற ரட்சகரா பரிசுத்த ஆவியானவர் களத்துக்கு வந்திருக்கிறாரு. சொப்பனம் திரும்ப அருளப்படுகிறது. சில நாட்கள உனக்குள்ள இல்லாதிருந்த தரிசனங்கள் மறுபடியுமாக அருளப்படுகிறது. நீ தவறிவிட்ட கோடாரி, நீ தொலைச்ச கோடாரி மறுபடியுமா மேல வருது, மறுபடியுமா மேல வருது. அது மேற்பரப்புக்கு வருது. நீ தொலைச்சதை திரும்ப எடுத்துக்கோ. ஊற்றுங்க. மகிமையால நிரப்புங்க, மகிமையால நிரப்புங்க. அந்த ஃபயர் மறுபடியுமாக அந்த அக்கினி இருதயங்களை மூடுவதாக. உன் பலிபீடத்துல நீ தொலைச்ச அக்கினி, உன் பலிபீடத்துல நீ தொலைச்ச அக்கினிய இப்போ மறுபடியும் ஆண்டவர் பற்ற வைக்கிற இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். மகிமை என் உள்ளமெல்லாம் பலிபீட அக்கினி, பலிபீட நெருப்பு. நீந்தான் அந்த பீடம், நீந்தான் அந்த பலிபீடம். பலிபீடத்துக்கு அழகே அக்கினி. தகர்க்கப்பட்ட உன்னுடைய பலிபீடத்தை நீ செப்பனிடுகிற நேரம் இது. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடு. ஒரு கர்மேல் அனுபவம், ஒரு கர்மேல் அனுபவம், ஒரு கர்மேல் அனுபவம் உன் மேல கடந்து வருகிற
Jesus, 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 Jesus. Thank you, Appa. Jesus. Thank you, Appa. Thank you, Appa. உங்க சிந்தைய சில காலமா ஆக்கிரமிச்சிருக்கிற உன்னுடைய மைண்ட சில நாட்களா ஆக்கிரமிச்சு உன்னை சிறப்படுத்தி வச்சிருக்கிற அந்த கட்டு இப்பொழுது உடைகிறது. அந்த கட்டு இப்பொழுது உடைகிறது. அந்த கட்டு இப்பொழுது உடைகிறது. அந்த கட்டு இப்பொழுது உடைகிறது. அவரை சிந்திக்க முடியாம, அவரை ஆராதிக்க முடியாம உன்னை முடக்கி வச்சிருக்கிற அந்த அரண், அந்த அரண், அந்த பாண்டேஜ் இப்பொழுது உடைகிறது, உடைகிறது. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படியாக எழும்பு சீயோனே. தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு சீயோனே. எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படியாக எழும்பு. அந்த கட்டு உடையுது, அந்த பயம் உடையுது, உங்க மனசுல இருந்த குழப்பம் உடையுது. இப்போ இப்போ உடையுது. விடுதலை, 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 விடுதலை. ரைட் நவ, ரைட் ஹியர். ஜீசஸ், ஜீசஸ். பொல்லாதாவிய போ வெளியே. என் கனவு உறவெல்லாம் நீர்தானே, உறவெல்லாம் நீர்தானே. ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான் என் பலிபீடத்தின் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலோ துணரோ இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும். குறையக்கூடாதுப்பா. அனலோ தணலோ எத்தனை வருஷம் ஆனாலும் குறையக்கூடாதுப்பா. ஆதி அன்பு குறையோ நீங்க பத்த வச்சு நெருப்பு நீ அடர்த்தி குறையக்கூடாது ஆண்டவரே. தொடலோ திராட்சை ரச தண்ணீர் கலப்பாக கூடாதுப்பா. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் என் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். இரவு முழுவதும் நீ தொலைச்ச அக்கினிய விடியற் காலம் மட்டும்
நீ தொலைச்ச அக்னிய பலிபீடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற தருணம் இது. அந்த நெருப்பு உனக்குள்ள மூழ்கிறது. இந்த ஆராதனை வேளையில அந்த நெருப்பு உனக்குள்ள மறுபடியும் மூழ்கிறது. அந்த அக்கினி மூழ்கிறது. அந்த நெருப்பு மறுபடியும் மூழ்கிறது. ரகசிய நெருப்பு, நீ தொலைச்ச நெருப்ப திரும்ப பெற்றுக்கொள். பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். அனலாய் மணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் மணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தெரிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரையை அடைக்காதவரே. தெரிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரையை அடைக்காதவரே. Thank you, Appa. Thank you, Appa. Thank you. அனல் பரவுது, அனல் 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 பரவுது. Thank you, Daddy. ஒருத்தரை விடாதீங்க ஆண்டவரே, ஒருத்தரை விடாதீங்க. எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் பலிபீடம், பலிபீடம் கொண்டே இருக்க வேண்டும். குறையாமல் வாழ நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஈரம் உங்க மனசுல வருது. நீண்ட நாளா வறண்டு கிடந்த உங்க மனசுல இப்ப திரும்ப ஒரு ஈரம், ஈரம் ஈரம் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மனசை நினைக்கிற இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். வெடிப்புகள் மாறுது. நிறைய மனசுல காணப்படுகிற வெடிப்புகளை மாற்றி போடுகிற ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல்
மங்கி எரியும் திரியே அணைக்காதவரே, ஒடுக்கத்தின் ஆவியை வெளியே போ. நெறிந்த நாணலை ஆராதிக்க முடியாதபடி புரியாதவரே, ஒடுக்கி வச்சிருந்த ஆவி வெளியேறுது. மங்கி எரியும் திரியே அணைக்காதவரே, அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, நன்றி அனலாய் தணலாய் தேவனே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, தேற்று நாடுகிறேன். ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, என் பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீ தொலைச்ச மகிழ்ச்சிய, நீ தொலைச்ச கர்த்தருக்குள்ளான உன்னுடைய மகிழ்ச்சிய, நீ தொலைச்ச கர்த்தருக்குள்ளான உன்னுடைய சந்தோஷத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இதோ உன்னை அவர் உயிர்ப்பிக்கிறார். உன்னை உயிர்ப்பிக்கிறார். இது உன்னை உயிர்ப்பிக்கிற நேரம். நீ அவரில் மகிழ்ந்திருக்கும்படி அவர் உன்னை உயிர்ப்பிக்கிற நேரம் இது. உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. மண்ணோடு ஒட்டி இருக்கிற என்னுடைய ஆத்துமாவை உம்முடைய வசனத்தை கொண்டு உயிர்ப்பியும் ஆண்டவரே. என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிறா, 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 உயிர்ப்பிக்கிறா. வறண்டு கிடக்கிற ஒன்ன உயிர்ப்பிக்கிறா, உலர்ந்து கிடக்கிற ஒன்ன உயிர்ப்பிக்கிறா, உன்னை உயிர்ப்பிக்கிறா. நீ இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். என் குமாரன் மரித்தார், இப்பொழுது உயிர்த்தார். உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். ஒரு உயிர்மீட்சி, ஒரு உயிர்மீட்சி, ஒரு உயிர்மீட்சி உனக்குள் உண்டாகிறது. ஒரு உயிர்மீட்சி உனக்குள்ள உண்டாகிறது. நீண்ட நாளா இந்த உயிர்மீட்சி உனக்குள்ள இல்ல. இதை நீ தொலைச்சிட்டு அலைஞ்ச. இதோ இதோ இன்றைக்கு அந்த உயிர்மீட்சியை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார், கட்டளையிடுகிறார். ஓ மகிழ்ச்சிக்கு திரும்பு. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நீ என்னால முன்குறிக்கப்பட்ட பாத்திரம், நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேங்க்யூ அப்பா. நான் உன்னை தெரிந்து கொண்டதுனாலதான் உன் மேல இந்த தாக்குதல். வறட்சியில் இருக்கிற உனக்கு ஒரு உயிர்மீட்சி, வறட்சியில் இருக்கிற உனக்கு ஒரு உயிர்மீட்சி, வறட்சி நடுவில் இருக்கிற உனக்கு ஒரு உயிர்மீட்சி இன்றைக்கு உண்டாகிறது. கட்டளையிடுகிறார், 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 கட்டளையிடுகிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பியும் கர்த்தாவே.
அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே. இந்த சந்தோஷத்தை தான் நீங்க தொலைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப உங்களுக்குள்ள பொங்குற இந்த மகிழ்ச்சியை தான் நீங்க தொலைச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு கர்த்தர் திரும்ப தந்திருக்கிறாரு, திரும்ப தந்திருக்கிறாரு. காத்துக்கொள், இந்த அபிஷேக வாசனையை காத்துக்கொள். இது உன் மேல அடிக்க வேண்டிய கிறிஸ்துவின் வாசனை, இது ஆராதனையின் வாசனை, இது ஜெப அபிஷேகத்தின் வாசனை, இது மன்றாட்டு அபிஷேகத்தின் வாசனை, இது ஊழிய தைலத்தின் வாசனை, இது உன் மேல அடிக்க வேண்டிய சாட்சியின் வாசனை. அந்த வாசனை, அந்த வாசனை உன் மேல மறுபடியுமாக மறுபடியுமாக நீ தொலைச்ச அந்த அபிஷேக வாசனை, அந்த வாசனை, அந்த வாசனை. ஆராதனை Smell. அப்பா அப்பா உங்களுக்கு உங்களுக்கு